ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டயட் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணேன். மத்தியானம் வரைக்கும் நான் எதுவும் சாப்பிடல, பொரியல் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டுருந்தேன். வீடியோவும் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். மாமாவோட பஸ்ஸில் தான் வந்தேன். அவங்க கண்டக்டரு, அந்த பஸ்ஸில் தான் நானும் வந்தேன். தனியாக போகிறனால சரி அவங்க பஸ் டைம் கேட்டு அந்த இதுலேயே வந்தேன். தனியாக போகிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இறங்கிட்டேன். கள்ளக்குறிச்சி வந்தது, நான் இறங்கிட்டு டாட்டா சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது என்னடா டயட்டுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. 2 இட்லி வாங்கி சாப்பிட்டு, மாமாவுக்கு காளான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அந்த ஹோட்டலில் வெஜ் ஹோட்டல் தான். பார்சல் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நைட்டு வந்துடுவாங்க 11 மணிக்கு. வாங்கிட்டு அப்போ லாஸ்ட்டாக ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புனாங்க. பில்லு 140 ரூபா வந்துச்சு. நான் ஏன் டயட் திரும்ப சாப்பிட்டேன்னு கேட்பீங்க. சொல்கிறேன், இருங்க வர்றேன். அப்புறம் அப்படியே வரும்போது பூ விற்றுட்டு இருந்தாங்க. பூ வாங்கிட்டு, இந்த பூவெல்லாம் பாருங்கள், இந்த ஊர் சைடெல்லாம் அந்த காம்பெல்லாம் எடுக்காமல் அப்படியே விற்கிறாங்க. இந்த ஊர் சைடு அப்படி தான் இருக்கும் போல். நம்ம ஊர் சைடெல்லாம் அந்த காம்பு இருக்காது, அதையும் சேர்த்து எடை போடுறாங்க. அதை க்ளீன் பண்ணி கட்டுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது, அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு. அது இல்லாமல் இந்த ஊர் சைடு பார்த்திங்கன்னா கலர் பொடி போடுறாங்க பூவில். அது என்னன்னு தெரியல. இந்த ஊர் சைடெலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஓகே, பூவெல்லாம் வாங்கியாச்சு. ஏன் நான் டயட் இருக்கலேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் போகிறதுனால டயட் இருக்க வேண்டாம், டேப்லெட்டெல்லாம் நிறைய எடுக்கிறதுனால டயட் இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால தான் டயட் இருக்கல. அப்புறம் வரும்போது அப்படியே 2 இட்லி சாப்பிட்டு வந்தேன். ஏன்னா டயட் இருக்கக்கூடாதுன்னு சொன்னனால சரி பசிக்குதுன்ட்டு அப்படியே அங்கே சாப்பிட்டு மாமாவுக்கும் பார்சல் வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு நின்றுட்டேங்க. திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டங்க, இடமே இல்லை, நின்றுட்டு தான் வந்தேன். அப்படியே வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.